கதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு ஒரு 7, 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அந்த கதை சொல்லியாக வந்து இந்த கதையில வந்து இருப்பாப்ல. ஆம், வீட்டுல வந்து அம்மா வந்து இட்லியை வச்சிருப்பாங்க. அத பையன் சாப்பிட ஆரம்பிப்பான். இதுலதான் அந்த கதை வந்து ஆரம்பிக்குது. அந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன சாப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா கேப்ப. எனக்கு இட்லி வேணும், அதுவும் அம்மையப்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லையில அந்த கதை வந்து ஆரம்பிக்கும். அந்த கதையை வந்து அந்த கதையில வரக்கூடிய ஒவ்வொரு கதை மாந்தர்களையும் அவர்களோட குணநலங்களையும் விவரிக்கக்கூடியது இந்த பையனோட பார்வையில இருக்கும். ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய அந்த ஒரு பையனோட பார்வையில வந்து இருக்கும். அப்போ உனக்கு இட்லி வேணும்னா என்ன இட்லி வேணும்னு கேட்டோன்னா இவன் சொல்லுவான் அம்மையப்பம். அம்மையப்பம்னா என்னதுன்னு கேட்டோன்னா, அந்த இட்லியை வந்து குட்டுவத்துல அவிச்சு மேல 4 இட்லி இருக்கும். அதுல இட்லி வந்து வெந்துட்டான்னு பார்க்கறதுக்காக ஒரு இட்லியில மட்டும் அம்மையோட கை விரல் வந்து பதிஞ்சிருக்கும். பாக்கி 4 இட்லியும் சும்மா இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் அம்மையோட கை விரல் பதிஞ்சிருக்கும். அந்த இட்லி இவன் வேணும்னு சொல்லி என்னைக்குமே ஆசையா வாங்கி திங்கக்கூடிய ஒரு பையன். அதுக்கு அவன் ஒரு பேர் வச்சிருக்க பேரு தான் வந்து அம்மையப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பான். அப்ப எனக்கு அம்மையப்பம் தான்னு சொன்னோன்னா அம்மா அந்த இட்லியை அம்மையோட கை பதிச்சு அந்த இட்லியை எடுத்து கொடுத்து இட்லியும் வச்சுட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குட்டப்பன் வந்து சத்தம் போட்டான்னு சொல்லுவான் அந்த பையன். குட்டப்பன் யாருன்னு கேட்டா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாய்.